ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் எடுத்த வீடியோஸோட ஒரு காம்பினேஷனாக தான் வந்து இது இருக்கும். கிருத்திக் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முல்லை செடியில வந்து பூ பூத்துது அப்படின்னா, அந்த பூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, "பூ நான் பறிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கப் எடுத்துகிட்டு வந்து பூ பறிக்க ஆரம்பிச்சுருவான். ஸோ அந்த வேலை வந்து அவர் எனக்கு வைக்க மாட்டார். பூ பறிக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா, அவனே வந்து ஃபுல்லாக க்ளீனாக வந்து எல்லா பூவையும் வந்து பறிச்சுருவான். எது எதெல்லாம் இருக்கோ, பூ மாதிரி தெரியுதோ அது எல்லாத்தையுமே வந்து பறிச்சுருவான். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நித்திமல்லி. இந்த நந்தியாவட்டம்ல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி ஒன்று வரும். அது வந்து அவனை பறிக்க விட மாட்டேன். ஸோ என்னோடய கார்டனில் வந்து நான் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கனோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணி. இங்கே இருக்குது பாரு, இங்கே 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 பாரு ஸ்ரீ, இங்கேடா. இங்கே இங்கே கூட இருக்குது பாரு, இங்கே. அது வந்து பேபி அழுவுதுடா. அழுவுது. அம்மா பாரு. அவனா எப்போ வந்து அந்த பூ பூத்துருக்குன்றத நோட்டீஸ் பண்ணுறானோ, அப்பயே வந்து அவனா கப் எடுத்துகிட்டு வந்து பறிச்சுருவான். ஈவினிங்ஸில் பார்த்தானா ஈவினிங்கில் வந்து பறித்து கொடுத்துருவான். இல்லைனா மார்னிங்லேயும் வந்து பறித்து கொடுத்துருவான். எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ பறித்து கொடுத்துருவாரு. ரோஸும் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய வந்து கொத்து கொத்தாக மொட்டு வைக்கிது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளோட செடிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வந்து தோல் சீவுறோம் இல்லையா, பீல் பண்ணுறது, அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு, பனானா தோல், ஆப்பிள் தோல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அதில் போட்டு வச்சுருங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, அப்புறமா வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணுற தண்ணி, அதெல்லாம் வந்து அதில் ஊற்றி வச்சுருங்க. அது வந்து ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வரதான் செய்யும். பட் அந்த ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா செடிக்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஊற விடலாம் அந்த தண்ணியிலேயே. அது ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு, அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னாலே செடியோட க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கிற செடியாக இருந்தால் நல்லா கொத்து கொத்தாக வந்து பூ வைக்குது. பறித்த பூவை வந்து கட்டி சாமிக்கு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா வாசலில் வந்து ஈவினிங்கே கோலம் போட்டுட்டேன். துளசி ஆண்டை வந்து ஊதுவத்தி மட்டும்தான் ஏற்றி வைக்க முடியும், விளக்கு வைக்க முடியாது. ஏன்னா அங்கே விளக்கு வச்சா காற்றுக்கு வந்து அணைஞ்சிரும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தனிஷ்கா வந்து கீழே போகணும் அப்படின்னு சொன்னால், ஷெட்டில் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ஷெட்டில் விளையாட போகணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அவளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் தான் வந்து விளையாடினா. அவள் வந்து ஒழுங்காக விளையாடலை. சும்மா அவள் சர்வீஸ் பண்ணுவாள், இவர் ஒரு அடி அடிப்பார், அப்புறம் அது கீழே விழுந்துடும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் மேலே வந்தாச்சு. டின்னர் சாப்பிட்டு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அது வந்து முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேனா எக்ஸாக்ட் நெக்ஸ்ட் டே இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நல்லா மொட்டு வைக்கிற மாதிரி காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு. எந்த அளவுக்கு வந்து பூ பூத்துருக்கு பாருங்களேன். எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே இதில் பார்க்குறப்போ இந்த மாதிரி நான் வந்து வளர்த்து பார்த்ததில்ல. தனிஷ்காவுக்கு வந்து ஒன்று டியூஷனுக்கு வச்சு விட்டு அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது தலைக்கு. இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பாருங்க. இந்தியா பேட்சா இங்கே பாருங்க. இந்த இது ஒரு குஷி ஆயிட்டாங்க. இப்போ தேவைப்படும்ல ஆகஸ்ட் 15க்கு. ஃபிளாக் பாருங்க. இது தனிஷ்காவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமாம்ல, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இது தேவி ஆண்டி வாங்கி கொடுத்தது இல்லை, அழகா இருக்கு. ஹேர் கட் பண்ணா போடலாம். இதெல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு போடுறோம். ஓகே. அண்ட் நம்ம இப்போ வந்து ஒரு டீக்ளட்டரிங் டாபிக்குள்ளே வந்து வரலாம். நான் வந்து அன்றைக்கி இந்த ஒரு பாஸ்கெட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு தான் எடுத்தேன். என்னோடய பசங்களும் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வச்சுட்டும் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது வந்து தனிஷ்காவோட பாஸ்கெட் தான், ஹேர் பேண்ட்ஸ் வைக்கிறது. நிறைய வந்து சேர்ந்துருந்தது. அட்லீஸ்ட் இதுலேருந்து 1 or 2 வந்து குறைச்சாலும் வந்து நல்லது தான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வந்து வாங்குறதில்ல. இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த ஒன்று கோல்டன் கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் என்னோடய பிரதரோட மேரேஜ் வந்து இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி போடுறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு தான் வாங்கினேன். ரீசெண்ட் டேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி. தேவை இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஆல்ரெடி இவ்வளோ இருக்குன்றப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அதுலேயே வந்து எதையாவது மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் வாங்குறதில்ல. டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம அக்கேஷ்னலாக தான் பண்ணணும். எப்போயாவது தான் வந்து பொங்கலுக்கு, போகிக்கு அப்போ தான் வந்து நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்றது கிடையாது. தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம எடுத்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே நிறைய தேவையில்லாத பொருள் இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யூஸ் இல்லாதது வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக லெட் கோ ஆஃப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதா
செய்கிறதால வந்து உங்களுக்கு வந்து நல்லது தானே தவிர உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். ஸோ இந்த கம்மல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோஸ் கம்மல் எல்லாம் வந்து நான் 11th 12th படிக்கிறப்போலேருந்து வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொருள் வந்து தொலையாது. அதனால் வந்து ரொம்ப பத்திரமாவே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவும் வாங்கவும் செய்வேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாங்குறதையும் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப அதை மெமரியாக வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணவும் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பொருள் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து நிறைய பொருள் வந்து எமோஷ்னலாக வந்து தேவையில்லாமல் வந்து நான் வச்சுக்கிறது இல்லை. எது வந்து ரொம்ப தேவையோ அது மட்டும் வந்து வச்சுக்கிறது. ஸ்ரீ கிருத்திக்கோட ஸ்கூலில் வந்து அன்றைக்கி ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ராக்கி கட்டிட்டு வந்திருந்தான் அன்றைக்கி. இங்கே பாரு, என்னது இது கையில் காமி, என்னது இது? அப்படியா? சரி வா, இங்கே பாரு, அப்பா பாரு, மேலே பாரு. ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு அந்த ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப போரிங்காலாம் இருக்காது. நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் எடிட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். கருவாடு வந்து எல்லா கருவாடுமே வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். ஆல்ரெடி வந்து அந்த அந்த குடலெல்லாம் வந்து அதில் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். ஒரு 3 தக்காளி, ஒரு 3 வெங்காயம், இதுதான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி விட போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஊறினதுக்கப்புறமா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து செதில்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சிலதில் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தலை இருக்கு இல்லையா, அந்த தலையை வந்து நீங்கள் கிள்ளிடலாம். உடம்புக்குள்ளேயும் வந்து ஏதாவது பிளாக்காக இருக்க மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தொக்கு தேவையோ அதை விட எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றுங்க. அது நல்லா சுண்டி வரும்போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் தொக்கு ஆகிற வரைக்கும் வந்து நம்ம விட போகிறோம். ஸோ ஒரு 4 முட்டையில் வந்து கோடு போட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதை நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவாடு போடுங்க. கருவாடு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வெந்துச்சு அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் வந்து நம்ம கறியெல்லாம் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வேக வைக்க வேணாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸே போதும். ஸோ இப்போ பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டி வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து இன்னுமே நல்லா தொக்கு மாதிரி ஆனதும் வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம். இது வந்து நல்லா சுட சாதத்தோடு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முட்டையும் வந்து நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.